வணக்கம். நான் தான் உங்கள் அக்கறையாரம் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு வியாபாரி இருந்தார். அவர் சின்னதாக ஒரு மளிகை கடை வச்சுருந்தார். வச்சுட்டு நல்லா சந்தோஷமாக இருந்தார். மளிகை கடையில் கொஞ்சம் வியாபாரம் ஆகிட்டே இருந்தது. அப்படியே நடந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு பார்த்தா அவருக்கு எதிரில், கடைக்கு எதிரில் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் திறந்துட்டாங்க. உடனே அவருக்கு ரொம்ப கவலையாக போச்சு. ஐயோ, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வந்துடுது, மக்கள்லாம் அங்கே தானே போவாங்க, நம்மகிட்ட யாரும் வர மாட்டாங்களே அப்படின்ட்டு ஒரு கவலையாகிடுது. சரி, இவர் எப்பயும் சாமி கும்பிடுவார். சாமி கும்பிட்றவர் ஒரு குருவாக வச்சுருந்தார் ஒருத்தரை. அந்த குருவை போய் பார்த்தாரு. இதுமாதிரி குருக்கிட்ட சொன்னார், குரு இதுமாதிரி எனக்கு வந்து வியாபாரம் நல்லா தான் நடந்துகிட்டு இருந்தது, இப்போ திடீர்னு எதிரில் வந்து ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுட்டாங்க, அதனால் என்னுடைய வியாபாரம் ரொம்ப குறைஞ்சிருமான்னு பயமாக இருக்குது, என்னோடய வாழ்வாதாரம் கேள்விக்குறி ஆகிடுமோன்ற பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். உடனே அந்த குரு சொன்னார், அதெல்லாம் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது, அது மட்டும் அங்கே இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டெய்லி காலையில் போனதும் உங்கள் கடையில் திறந்த உடனே என் கடையில் நல்லா வியாபாரம் ஆகணும், எதிரில் இருக்கிற டிபார்ட்மெண்டல் ஸ்டோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிங்க அப்படின்னு. இவர் உடனே என்ன சாமி, என் கடையை நல்லா இருக்கணும்னு சொல்லணும் வேண்டிக்கிறோம், ரைட்டு, எதிரில் இருக்கிற டிபார்ட்மெண்டல் ஸ்டோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறீங்களே, வேண்டிக்கணும்னு சொல்கிறீங்களே, அது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்றாரு. இல்லை இல்லை, நான் சொல்கிற மாதிரி செய்யி அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். சரி சரி, குரு சொல்லிட்டார் இல்லையா, அதனால் அவர் குரு சொல்கிறத சொல்லக்கூடாதுன்ட்டு குரு சொன்ன மாதிரி டெய்லி ஒவ்வொரு நாளும் கடையை திறந்த உடனே இன்றைக்கி வியாபாரம் நல்லா நடக்கணும், அதே மாதிரி எதில் இருக்கிற டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் நல்லா வியாபாரம் நடக்கணும், அவங்களும் நல்லா இருக்கணும், அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் வேண்டிட்டார். ஸோ அவர் கொஞ்சம் நாள் காலங்கள் போச்சு. காலங்கள் போனோடனே ஒரு நாள் மறுபடியும் அந்த குருவை பார்க்க போனார். குருவை பார்க்க போனதும் குரு கேட்டார், என்ன வியாபாரம் நல்லா நடக்குதா அப்படின்னாரு. இல்லை சாமி, கடையை மூட்டேன் அப்படின்னாரு. என்னது, கடையை மூட்டிங்களா அப்படின்னாரு. ஆமாம் சாமி, இந்த கடையை மூட்டேன், ஆனால் எதிரில் இருக்கிற டிபார்ட்மெண்டல் ஸ்டோரை நான் வாங்கிட்டேன், இப்போ அதுதான் நான் வச்சு அதில் நல்லா வியாபாரம் பண்ணிட்டு நல்லா சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னாரு. ஆனால் அப்போ தான் குரு சொன்னார், நான் சொன்னதை அப்போ மறுத்தீங்க, இப்போ நீங்களே இது உண்மையை புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா, அதனால் இதுதான், நாம் வந்து யாருக்கும் கெடுதல் நினைக்கக்கூடாது, நாம் நல்லா இருக்கணும், அது மாதிரி நம்முடைய எதிராளியும் நல்லா இருக்கணும்னு நினச்சோம்னா நமக்கு நல்லதே நடக்கும். வாழ்க்கையில் எப்பயுமே யாருக்கும் எந்த எதிர்மறையான செயல்களையும் செய்யக்கூடாது. எல்லாருமே நேர்மறையான செயல்களை செய்தால் தான், நம்முடைய எண்ணங்கள் நேர்மறையாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையும் நேர்மறையாக இருக்கும் என்பதுதான் அந்த கதையின் சுருக்கம். நன்றி, வணக்கம்.